எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் ஹைடெக் லேப் எக்ஸாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து அவங்களுக்கு வரக்கூடிய கேள்விகள் என்னென்னவா இருக்குன்னா, இதுக்கப்புறம் அடுத்த எக்ஸாம் இருக்கா, செகண்ட் பேட்ச் வருமா, அதே போல் ரிசல்ட் வந்து எப்போ வரும், பாஸ் மார்க் எவ்வளவு, சேலரி வந்து எவ்வளோ தருவாங்க, ஒர்க்கு எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, என்ன மாதிரியான ஒர்க் இருக்கும், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும். இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து 2 எக்ஸாம் தான் நடக்கும். ஒன்று வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட், இன்னொன்று சிபிடி. ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து இதில் யார் வந்து ஹையராக மார்க் எடுக்கிறாங்களோ அந்த ஹையஸ்ட் மார்க் பேசிஸில் தன்னார்வலரை வந்து செலக்ட் பண்ணி போடுவாங்க. ஸோ நம்ம வந்து ஐடிகேக்கு தான் வந்து தன்னார்வலராக இருப்போம். இப்போ இந்த ஒர்க்குக்கு போகிறப்ப நம்ம வந்து அங்கே ஒரு ஒர்க்கர் தான். ஸோ அதுக்கு வந்து நமக்கு சேலரி தருவாங்க. இந்த சேலரி வந்து பார்த்திங்கன்னா 18,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது வந்து ப்ராப்பரான ஜியோவில் வந்து தரலை. ஒரு நியூஸ் பேப்பர்ஸ்லலாம் வந்து பார்த்தப்ப அதெல்லாம் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, ஒன்றுத்தில் வந்து 15,000 கொடுத்துருந்தாங்க, இன்னொன்றுத்தில் வந்து 10,000 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ 18 15 10 அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக தெரியல. ஏன்னா ஜியோ இல்லாததால் ஃபஸ்ட்டு சொன்ன சேலரி 18,000. அதுக்கப்புறம் வந்து இந்த சேலரி அப்படியே குறைச்சிட்டே போகிறாங்க, ஏன்னு தெரியல. அப்புறமா வந்து சொல்கிறப்ப வந்து நம்ம கோஆர்டினேட்டர்ஸ்லாம் சில பேர் 8,000 தான், 6,000 தான் அப்படின்னும் வந்து சொல்கிறாங்க. இது எல்லாமே ஆனால் வாய்மொழியாக தான் இருக்குது. நம்ம நியூஸ் பேப்பரில் பார்த்தது அண்ட் முன்னாடி நம்மளுக்கு குரூப்பில் வந்து எல்லாருக்கும் மெசேஜ் வந்திருக்கும். அப்போ பார்த்துருப்பீங்க 18,000 சேலரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சேலரி வாங்குறப்ப தான் நமக்கு தெரியும். அதே போல் பாஸ் மார்க் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த பாஸ் மார்க் வந்து பார்த்திங்கன்னா 50 கொஷின்ஸு 50 மார்க்ஸ். அதில் வந்து இவ்வளோ மார்க் எடுத்தால் தான் பாஸ் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க மென்ஷன் பண்ணல. யாரெல்லாம் வந்து அவங்க போஸ்டிங் வந்து 8,209 போஸ்டிங் வச்சுருக்காங்களா, அதில் வந்து யாரெல்லாம் வந்து அதிகமான மார்க் வராங்களோ அதை அப்படியே கால்குலேட் பண்ணிகிட்டே வருவாங்க. இதில் வந்து ஐடிகே மெம்பர்ஸ் ப்ளஸ் நான் ஐடிகே மெம்பர்ஸும் வந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஏன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிராஜுவேட் எல்லாருமே வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரையும் சேர்த்து தான் வந்து எடுப்பாங்க. ஸோ மார்க் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன்லாம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா செலக்ட் ஆகிட்டீங்க, ட்ரைனிங்க்கு வாங்க அப்படின்னு தான் வந்து கூப்பிடுவாங்க. நான் செலக்ட் ஆனவொடனே ஒரு ட்ரைனிங் போட்டுட்டு தான் நம்மளை வந்து ஹைடெக் லேபில் போய்ட்டு உட்கார வைப்பாங்க. ஹைடெக் லேபில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைடெக் லேப்க்கு ஒரு தன்னார்வலர் தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அந்த தன்னார்வலரே தான் வந்து எல்லா ஒர்க்குமே வந்து பார்த்துணும். அது என்னென்ன ஒர்க்கு அப்படிங்கிறத ட்ரைனிங்லேயே வந்து தெளிவாக சொல்லிடுவாங்க. ஒரு ஹைடெக் லேபை எப்படி மெயின்டைன் பண்ணோம், எப்படி வந்து அதை அதாவது அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் எப்படி வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும், அது எப்படி யூஸ் பண்ணணும், அது எப்படி பிள்ளைங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கணும். ஹைடெக் லேப் கிளாஸ்னே ஒன்று வந்து இருக்கும். ஸோ அப்போ ஆன்லைன் டெஸ்ட் வைக்கிறப்ப எப்படி சர்வர்லாம் வந்து நம்ம ஆன் பண்ணுறது, எப்படி அந்த லிங்க்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அப்புறம் அந்த எழுதி முடித்தோடனே அந்த டேட்டாஸ்லாம் எப்படி கலெக்ட் பண்ணி எப்படி வந்து நம்ம மெயிலுக்கு அனுப்புறது, அந்த மாதிரியெல்லாம் வந்து சொல்லி தருவாங்க. அதே போல் கம்ப்யூட்டரில் ஏதாவது ப்ராப்ளம்னா அதை யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி தருவாங்க. ஒர்க்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஜூன் எண்டில் ஸ்டார்ட் ஆகிடும். ஜூன் எண்ட் இல்லை ஜூலை ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு வந்து பிடிஎஃப்லாம் வந்து அனுப்புவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அதெல்லாம் வந்து கஷ்டம் தான். ஆனால் வந்து மெசேஜ் திரும்பவும் வரும். பிடிஎஃப் அனுப்புகிறதா இருந்தால் கோஆர்டினேட்டர்ஸ்க்கு தான் அனுப்புவாங்க. உங்கள் பிளாக்ல இத்தனை பேர், இல்லை உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேமோட அவங்களுக்கு மட்டும்தான் வரும். நமக்கு வந்து ஒன்லி மெசேஜ் மட்டும்தான் வரும். ஸோ திரும்பவும் நம்ம மெசேஜ் அண்ட் இமெயிலை பார்த்தா தான் நமக்கு ரிசல்ட் வந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இல்லை நம்ம கோஆர்டினேட்டர்ஸ் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் போட மாட்டாங்க, வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து போடுவாங்க. யார் யார் எந்தெந்த பிளாக் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க. மேபி ஹோல் தமிழ்நாடுக்கு கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லை வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொடுத்தாலும் கொடுக்கலாம். இது வந்து கேல்ட்ரான் நடத்துகிறதால கேல்ட்ரான் வந்து என்ன முடிவு எடுத்து அனுப்புகிறாங்களோ அதுதான். ஏற்கனவே வந்து ஒரு இஷ்யூ வந்து போயிட்டுருக்கு. இது உங்களுக்குலாம் தெரியுமா என்னன்னு தெரில. இந்த நோட்டிஃபிகேஷனே வந்து எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வந்து சொல்லலை. திடீர்னு வந்து ஐடிகே தன்னார்வலர்களுக்கு மட்டும் வந்து குரூப்பில் மெசேஜ் மாதிரி போட்டு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, அப்புறம் வந்து ஆன்லைன் டெஸ்ட்டு வந்து முடிச்சிட்டாங்க, ஒரு ப்ராப்பர் நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து எவ்வளோ சீக்கிரம் இது முடியும்னு தெரியல. ஆனால் நம்ம பள்ளி கல்வித்துறையை கேட்டப்போ அவங்க வந்து இதை வந்து கான்ட்ராக்டை நாங்கள் கேல்ட்ரான் நிறுவனத்துக்கிட்ட விட்டுட்டோம். ஸோ இது எல்லாமே வந்து அவங்க செய்கிறதா, எங்களுக்கு வந்து இதில் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசல்ட் வந்த பிறகு பார்ப்போம். ட்ரைனிங் போன பிறகு தான் உங்களுக்கு எவ்வளோ சேலரி அப்படின்னு சொல்லிட்டுலாம் தெளிவாக தெரியும். அது வரைக்கும் நம்ம 18 15 10 அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு வந்து இதில் எல்லா மெம்பர்ஸும் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணல, இல்லை மெம்பர்ஸ் வந்து சரியாக அவங்களுக்கு வரல அப்படின்னா செகண்ட் எக்ஸாமும் வந்து வரும். ஸோ செகண்ட் பேட்ச்க்கு வரவங்க வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருங்க. அடுத்த கட்ட எக்ஸாமும் வந்து இந்த ரிசல்ட் விட்ட பிறகு வந்து வரலாம். தேங்க்யூ.